டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நார்மலாக நம்ம கடைகளில் போய் பிரியாணி எல்லாம் வாங்கினோம்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பிரெட் அல்வா கொடுப்பாங்க. அந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன யோசனை அப்படின்னா, அல்வானாலே ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டீங்கன்னா வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் இந்த பிரெட் அல்வா செஞ்சிருவீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஈஸியாக ஒரு பிரெட் அல்வா தான் பண்ண போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக அளவுகளோட பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு 200 கிராம் பிரெட், மில்க் பிரெட் தான் எடுத்துருக்கோம். நல்லா சாஃப்டான பிரெட் தான் எடுத்துருக்கோம். இந்த 200 கிராம் பிரெட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரெட் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கடாயில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானோடனே அடுப்பு நல்லா எப்பயும் போல் நார்மலாக இருக்கட்டும். நல்லா சூடானோடனே நம்ம இந்த எடுத்து வச்சுக்கக்கூடிய பிரெட்டை வந்து ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பிரெட் நல்லா ப்ரௌனாக நமக்கு ரோஸ்ட் ஆகி வரும். நம்ம எண்ணெய்க்கு தகுந்தாப்புல ஒரு 4 பிரெட்டாக நம்ம போட்டு நல்லா அந்த ஸ்லைஸுகளை நல்லா ஒரு ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா புரட்டி விட்டு நல்லா ப்ரௌனாக எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி லேசாக ப்ரௌனாக வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு கம்மியாக போட்டோம்னா பிரெட்டு உலஞ்சிரும். அதனால் சூடு நல்லா ஏற்றிட்டே உள்ளே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 தடவை நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் ஆக்கிடணும். அப்படின்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டாக இருக்க வேண்டாம். நல்லா ப்ரௌன் ஆக்கி இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் ப்ரௌன் ஆகுறதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை பிரெட்டை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சூடு ஏற்றிட்டு பண்ணுங்கள். அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 பீஸாக போட்டு மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்குவோம். நம்ம பிரெட் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கும்போது தண்ணி வந்து ஒரு 400 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ பிரெட் எடுக்கமோ 200 கிராம் பிரெட் எடுத்தோம்னா 400 ml தண்ணி 2 மடங்கு வச்சுக்கிறணும். அதேமாரி இனிப்பும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு 200 கிராம் பிரெட் எடுத்தோம்னா ஒரு 400 கிராம் ஜீனியை இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்த உடனே நம்ம ஜீனி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜீனியை வந்து நல்லா கரைச்சி விடுங்க. ஜீனி இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்தோடனே, சக்கரை தண்ணி கொதிச்சு வந்தோடனே எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸ் தான். சும்மா ஒரு 1/4 மூடி அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப வேண்டாம். 1/4 மூடி அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம இங்கே பிரெட் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். நமக்கு வந்து அந்த ஜீனி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பிரெட்டு எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இது மாதிரி அமுத்தி விடுங்க. எல்லாமே நமக்கு அந்த ஜீனி தண்ணியிலே நல்லா நமந்து போயிடும். இப்போ நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரோஸ்ட் பண்ண பிரெட் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அமுத்தி விட்டுட்டு இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம தம்மாக விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே சிம்மிலே தம்மாக விட்டுறலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜீனி தண்ணியில் நல்லா உறிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா உறிஞ்சிடணும். நல்லா உறிஞ்ச பிறகு இப்போ நல்லா இதை நம்ம ஒரு கரண்டிட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த பாகு ஊறா பிரெட்டு குடிச்சிருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை பூரா நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா ஒன்று போல் மசிச்சு விட்ருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்படி இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அதே ட்ரெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இங்கே பக்கத்தில் நம்ம ஒரு 50 ml நெய்யில் முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் போட்டு நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம். அதை லாஸ்ட்டாக மேலே ஊற்றி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. அவ்வளோதான். ஈஸியாக நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நல்லா அருமையாக ஒரு பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்பா, சூப்பராக இருக்கு. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.